இந்த தேர்தல் அறிக்கையில் 181வது விதியில் கொடுத்த நாங்கள் வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி. அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க. இது குற்றம்னு எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யாரு? திமுக அரசுக்கு எதிராக போராடியதால் கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களை சந்திக்க விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவங்க உயிருக்கு உடமைக்கு என்னால என்ன ஆபத்து? சரி, கைது செஞ்சவங்களை சந்திக்க கூடாது அப்படின்னு என்ன? அவங்க அவங்க என்ன குற்றம் பண்ணாங்கன்னு எனக்கு சொல்லுங்க. என்ன அவங்க பண்ண கிரைம் குற்றம்? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவங்க செஞ்ச குற்றம் என்ன? எதுக்கு தொடர்ச்சியா கைது பண்ணி தொடர் மறியல் போராட்டத்தை ஊக்குவிச்சது யார்? இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில் 181வது விதியில் கொடுத்த நாங்கள் வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி. அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க. இது குற்றம்னு எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யாரு? இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தானே குற்ற செயலுக்கு காரணம். அவர் மேல என்ன நடவடிக்கை இருக்கு? சாலை மறியல் அந்த வளாகத்துக்குள்ள பண்ணது எப்படி சாலை மறியல் ஆகும்? சரி சரி, அவங்க வைக்கிற நீங்களே கேட்டீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. சாலை மறியல் அதை பேஸ் பண்ணி நடத்திக்கலாம். அதில் நோபடி நாங்களே பந்தோபஸ்து. சரி, அந்த கோரிக்கை திடீர்னு வர்றாங்க, சாலை மறியல் பண்றாங்க, மெயினான ரோடு டிபி காலேஜ் டேக் ஆக்ஷன். ஒரு வழி இல்லை, எடுத்து வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். இனிமே ரிலீஸ் 10 நாள் அது தொடர்ந்து நடக்குது இல்லையா? ஜூலை 8ல இருந்து நடக்குது இந்த போராட்டம். இல்ல கன்சர்னா நீங்க கன்சர்னா என்ன பண்ணும்? முதல்ல ஆசிரியர்கள், அவங்க யாரும் படித்தவர்கள், பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்காங்க, அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு ஆசிரியர் பெருமக்கள். அவங்கள டக்குன்னு என்ன பண்ணும்? நீங்க இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது வந்து இது பண்ணி அதை சரி பண்ணிருக்கணும்ல. சரி, நீங்க தான் சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. என்ன பேசி என்ன சொல்லப்பட்டது? அது நீங்க அவங்க பேசுறவங்க யாரும் முதல்ல அரெஸ்ட் பண்ணல. ஃபெசிலிட்டேட் முதல்ல நீ ஃபர்ஸ்ட் சிவானந்த சாலையில் 2 நாளாக அவங்களை கூப்பிட்டு போய் நாங்கள் பேசுவோம். ஸோ வந்து ஆஸ் அ போலீஸ் வி ஹவ் டேக்கன் ஆக்ஷன் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபார் த பீஸ் டாக். வி ஆர் தொடர்ந்து வராங்க. ஸோ அவங்க கோரிக்கை நிறைவேறலங்கிறாங்க. அது நம்ம குறை சொல்லுவாங்க. அவங்க நம்ம போய் இது மெரிட் ஆஃப் இதுக்கு போகிறது இல்லை. பட் யூ ஆர் செக்யூர்ட் அண்ட் இது லாக் அண்டர் அவர் கஸ்டடியில் சிறையில் அடைச்சி வச்சிருக்கேன். அவங்களே நான் சந்திச்சு அவங்களுக்கு சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல என்ன மட்டும் தனியா அனுப்பிச்சு இதே 5 மணிக்கு மேல ஆஃப்டர் தி ரிலீஸ் போய் காண்ட் ஹோல்ட் டிஸ்கஸ் அவங்கள வச்சு பண்ணிக்கலாம் தாராளமா. அவங்களே கேளுங்க எந்த அளவுக்கு வேற இல்லீகல் அண்ட் இல்லீகல் இதுதான் ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கும் தெரியும். ஆஃப்டர் 5 o'clock ஆஃப்டர் ரிலீஸ் ஃப்ரீ தானே, எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க, லீடர்ஸ் ஃப்ரீயா இருப்பாங்க. யூ கேன் எனிவே ஹேவ் எ டாக். ப்ளீஸ் கோஆபரேட். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.